வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு கிரேவி பண்ண போகிறோம். கூடவே பீர்க்கங்காயோட நன்மைகள் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி மெல்லிஸாக தோல் சீவி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற பீர்க்கங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோல் சீவி அதை சட்னி பண்ண வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு. அதை நான் உங்களுக்கு லிங்க்கில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா முன்னாடி பின்னாடி வேஸ்டேஜ் கட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நன்மைகள் நம்ம பார்த்துடலாம். பீர்க்கங்காய் நீர்க்காயின்னு சொல்லுவாங்க. இது உடலுக்கு தேவையான எல்லா உயிர் சத்துக்களும் இருக்கிற காய் பீர்க்கங்காய் தான். நம்ம வாரத்துக்கு இதை குறைஞ்சது 2 டைமாவது நம்ம உணவில் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கூடவே இது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. கல்லீரலில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி கல்லீரல் புதுப்பிச்சு தர்றது இது பீர்க்கங்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் மஞ்சக்காமலையில் இருக்கிறவங்க நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு அருமருந்தாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பீர்க்கங்காவை நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. 1/2 கப்பு துருவன தேங்காய், 5 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த விழுது அப்படியே இருக்கட்டும். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணும் மேலே இந்த போல் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணது இப்படி நல்லா எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுடலாம். நம்ம அவ்வளோதான். எண்ணெயில் நல்லா பரட்டினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச பீர்க்கங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் ஜிங்க், மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிடுறது, நோய்வாய்ப்பட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் பீர்க்கங்காய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, அடி பத்தாமல் இருக்கிறதுக்காக. இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்ச விழுதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாதி வேக்காடு, 3/4 பாகம் வேக்காடு அப்படிங்கிற டைமில் நம்ம சேர்த்துக்க வேண்டாம். நீங்கள் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட குழம்பு தயாராகிருச்சு. அவ்வளோதான், நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ வாசனை கொஞ்சம் மேலால் மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட பீர்க்கங்காய் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.